Hello all, welcome to another one new video. In this video வந்து நம்ம என்ன டாபிக் பண்ண போறோம் அப்படினா நம்ம என்னென்ன process பண்ணிருக்கோம் before that நம்ம என்ன process வந்து கரண்டா நம்ம சர்வீஸா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கற ஒரு டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் நம்ம என்னென்ன process சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். before that நம்ம எந்த ஃபீல்ட்ல என்ன process பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நான் வந்து டைரக்டா உங்க கிட்ட பேசியிருக்கேன். வீடியோவும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம கூகுள் மை பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம் பிகாஸ் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸ் டு ப்ரொமோட் அவர் பிஸ்னஸ். அதுவும் வந்து நம்ம எஸ்ஆர்பியில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரேங்கிங்கில் வந்து பிஃபோர் தி வெப்சைட் வந்து லோக்கல் ரேங்கிங் தான் ஷோ ஆஃப் ஆகிறதுனால கூகுள் மை பிஸ்னஸ்லாம் பர்டிகுலர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூஸ்லாம் என்னென்ன வரும், அதை எப்படி ரீசார்ட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றது தான் நம்ம ஃபோக்கஸாக சொல்லி நம்ம அதை பற்றி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டு அதுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்கள் சைட்லேயும் இருக்குது. ஸோ நம்மளும் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். ஃபர்தராக அந்த ப்ராசஸில் மேற்கொண்டு நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம், என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் லைவாக உங்ககிட்ட காமிக்க போகிறேன். பிஃபோர் தட் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து நம்ம சஸ்பெண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், லைவ் இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ், கூகுள் மை பிஸ்னஸ் லைவ் பண்ணி கொடுக்குறது, சைட்டேஷன், லோக்கல் ரேங்கிங் ப்ராசஸ், வெப்சைட், சிஆர்எம், தென் ஆஃப்டர் எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து டிஜிட்டல் வைஸில் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கிராஃபிக் டிசைனிங்லேருந்து எல்லாமே. இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக சைட்டேஷன்ஸ் ப்ராசஸ் பற்றி நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு 100+150 சைட்டேஷன்ஸ் இருக்கிற மூலியமாக நம்ம ஆல்ரெடி ரேங்கிங்கில் வந்து ஒரு பூஸ்டப், ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அந்த சைட்டேஷன் எப்படி பண்ணணும், அதுலேயும் ஒரு லைவ் ரிசல்ட்ஸ் நம்ம அதை காமிச்சிருப்போம். ஸோ அந்தமாரி பேஸில் வந்து அந்த சர்வீஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா இஷ்யூஸ் அண்ட் டவுட் இருந்தாலும் நம்ம ரீசார்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஆஃப் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் இப்போ உங்களுக்குன்னு டைம் இருந்தால் அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம சொல்லி தரதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை என்னென்ன எப்படி டீட்டெயில் ஃபார்மேட் ப்ராப்பராக வந்து பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஸில் தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸை நம்ம வியூவர்ஸ்க்கு ரிலேட்டடாக, நம்ம சப்ஸ்கிரைபர் ரிலேட்டடாக நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி தேங்க்யூலாம் சொல்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். ரியல்லி என்னோட சப்போர்ட்ஸ் எப்பயுமே வந்து எல்லா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்குமே இருக்கும். ஃபர்தராக அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன ப்ராசஸ், இன்னும் என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம எல்லா சர்வீஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம நிறைய பேருக்கு கரண்ட் அப் டு டேட் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அக்கௌண்ட் லைவ் பண்ணி தரதுலேருந்து சஸ்பெண்ட் ரிமூவ் பண்ணுறது, கைட்லைன்ஸ் வயலேஷன் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது, சப்போர்ட் ஃபாலோஅப், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், தென் ஆஃப்டர் ரெகுலர் மெயின்டெனன்ஸ், ரேங்கிங் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சைட்டேஷன் ப்ராசஸ் மட்டும் செப்பரேட்டடாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து வெப்சைட் கிரியேஷன் ப்ராசஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேருந்துமே டாப் ரேங்கிங் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதிலேருந்து நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ஆஃப் வந்து மொபைல் சர்வீஸ் சென்டர் இன் ஓஎம்ஆர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எஸ்எம் மொபைல் கேருக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்துருந்தோம். ரீசெண்ட் டைம்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 months ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 monthலேயே நம்மளுக்கு வந்து ரேங்கிங், டாப் ரேங்கிங்கில் கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து மொபைல் சர்வீஸ் இன் ஓஎம்ஆர் சென்னை அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஆஃப் நீங்கள் மொபைல் சர்வீஸ் இன் ஓஎம்ஆர் சென்னை அப்படின்னு நீங்கள் சர்ச் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ்லேயும் நம்ம ரேங்கிங் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். தென் ஆஃப்டர் வெப்சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டயல்ன்றது வந்து லைக் வந்து அவங்க வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் அந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலிமா வந்து அவங்க ஃபஸ்ட் இருக்காங்க. செகண்ட் வெப்சைட் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ எஸ்எம் மொபைல் கேர் நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் இதை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக நம்மளோட வெப்சைட் வந்து உங்களுக்கு லேண்டிங் பேஜாக வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் தென் ஆஃப்டர் இன்னொரு பிராண்ட் இதை காமிக்கிறேன். ஜஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பில்டிங் மெட்டீரியல் சப்ளை இன் கரூர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம கம்பெனிஸ் தான் ஃபஸ்ட் பேஜ்லேயே வரும். ஜஸ்ட் ஆஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவாக தெரியும். ஸோ இந்த பேஸில் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரிசல்ட்ஸுமே நல்லா டேக் பண்ணி கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஆஃப் நம்ம ஒரு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட்ஸ்லேருந்து கூகுள் மை பிஸ்னஸ் சர்வீஸ்லேருந்து நம்மளோட பெஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த சர்வீஸை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன பெஸ்ட்டாக வந்து நம்ம சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதோ அதை தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து பிக் ஆஃப் பண்ணி அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்றது கிளியராக கேட்டுக்கிட்டு அதுக்கான ஒர்க் வந்து நம்ம கிளியராக வந்து எப்பயுமே பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம எப்பயுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபர்தராக வந்து இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு கால் பண்ணி, பட் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல. ஃபர்தராக வந்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டோ ஒரு மெசேஜோ போட்டிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கால் பேக் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணுறப்ப நான் வேறு என்ன கூகுள் மை பிஸ்னஸ் அந்த மாதிரி வந்து என்ன சப்போர்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆஃப் நீங்கள் எப்போ என்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு வாய்ஸ் நோட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைமும் கேட்டுக்கிட்டு நான் கால் பண்ணுவேன். இது மூலிமா நம்ம ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆக முடியும். ஸோ
ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன சர்வீஸ் அதில் என்ன உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கூட நம்ம சைட்லேருந்து ரீசார்ட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம். நாட் ஓன்லி சர்வீஸ் பேஸ் அப்படின்றது கிடையாமல் உங்களுக்கு எதனா கூகுள் மை பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து எதனா இஷ்யூஸ் இருக்குது, இது எப்படி ரீசார்ட் பண்ணணும் எனக்கு தெரியல, ஃபர்தர் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா கூட நம்ம ஃப்ரீயாகவே ஒன்று சொல்லுவோம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் சம் பீப்புள் ஹேவ் டைம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அப்படின்றக்கப்போ நீங்கள் அதை பற்றி என்ன டவுட் ஆர எனி டிஸ்கிரைப் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்லை டெஸ்ட்டோ பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம சைட்லேருந்து சொல்லுவோம், கைடும் பண்ணுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்தராக வந்து கூகுள் மை பிஸ்னஸ் தென் ஆஃப்டர் ஒரு டிஜிட்டல் வைஸாக நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட் ப்ராசஸ், கூகுள் ஆட்ஸ் ப்ராசஸ், பிஃபோர் தட் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன ப்ராசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம், என்னென்ன இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக தான் லைவாக ரேண்டமாக காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட் ஃபீல்ட்லேயும் வந்து நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரேங்கிங் எடுத்து கொடுத்துருக்கோம். தென் ஆஃப்டர் கூகுள் மை பிஸ்னஸும் ரெகுலர் மெயின்டெனன்ஸ், சோஷியல் மீடியா சைட்டேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இஃப் யூ நீட் எனி திங் அபவுட் தி சர்வீஸ் எனி திங் நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பு பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம சைட்லேருந்து என்ன பெஸ்ட்டாக உங்கள் பிஸ்னஸ்க்கு தர முடியுமோ கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி கொடுப்போம். ரிலேட்டட் எனி டவுட்ஸ் அண்ட் க்யூரிஸ் இது ரிலேட்டடாக இருந்தாலும் நம்ம அதை ரீசார்ட் பண்ணி கொடுப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ டு மை மொபைல் நம்பர்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த யூடியூப்லேயும் வந்து மேலே கீழே வந்து என் நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இஃப் எனி திங் யூ நீடட் மீன்ஸ் நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து கால் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் என்ன இருந்துச்சு, பர்டிகுலராக இந்த டாபிக் கவர் பண்ணுங்கள், இது ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டாபிக் பற்றி பர்டிகுலராக நம்ம வீடியோ வந்து எடுத்து போடலாம். ஸோ அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்ஸை வந்து எப்பயுமே ப்ரொவைட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆர்கானிக்காக வந்து எல்லா பீப்புள்ஸுமே வந்து இதை பற்றி இன்டெப்த் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து தான் நம்ம ஒரு மோட்டோவாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து கூகுள் மை பிஸ்னஸ்னால் என்ன, அதில் என்ன ப்ராசஸ், அதில் என்ன வந்து நம்ம அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து கிளியராக எல்லாருக்குமே தெரியணும், ஒரு பேசிக் அப்படின்றதுனால தான் நம்ம ஓப்பனாக வந்து எல்லாமே வந்து சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் இப்படி பண்ணணும். நிறைய பேர் கவர் பண்ணாத டாப்பிக்கும் பர்டிகுலராக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரீசன் வந்து அதுக்கு தான். ஸோ ஃபர்தராக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ஃபர்தராக வேறு எதனா நீட் ஆஃப் ஹெல்ப் அபவுட் தி கூகுள் மை பிஸ்னஸ் ஆர் டிஜிட்டல் வைஸ் எனி திங் இஃப் யூ நீட் தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.